இந்த லவ் நமக்குள்ள வேணான்னு தோணுது. நான் வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். நீ என் கூட இருந்து தான் ஆகணும். எனக்கு என்னமோ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிற லாஸ்ட் பர்சன் அவர் தானோன்னு தோணுது. நீயே போய் பேசிடுறீ எனக்காக. எங்க ஆளை காணோம்? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்றத அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்ட நம்ம அவங்க இனிமேல் வரமாட்டாங்கன்றத நம்ப ஆரம்பிக்கிறதுக்காக எடுத்துக்கிற காலம் ரொம்ப கொடுமையா இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க சாகிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. ஏய் சாப்பிடு, வெயிட் பண்ணு இரு. அப்பாடா. கல்யாணத்துக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு சோத்துல கை வை. ஐயோ ஆறுமுகவல்லி, இப்ப கல்யாணத்துக்கு என்னதான் அவசரம் உனக்கு? என்ன என்ன அவசரமா? உனக்கு 24 வயசாச்சு. இப்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாதான் உன் மோரக்கட்டைக்கெல்லாம் 1 வருஷத்துக்குள்ள கிடைப்பான். ஒண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, இல்லைன்னா எவனையா லவ் பண்ணி இழுத்துட்டு வா. எனக்கு கல்யாண செலவாச்சும் குறையும். அம்மானா இப்படி தான் இருக்கணும். ஏண்டி இந்த மாதிரி அம்மா யாருக்கடி கிடப்பா? சீக்கிரம் எவனாச்சும் இழுத்துட்டு வா. மா, நான் ஃபர்ஸ்ட் நல்ல வேலைக்கு போய் ஜாயின் பண்றேன். என்னோட சொந்த காலில் நின்னாதான் போற இடத்துல என்னை தொர்த்தி விட்டா கூட நான் சம்பாதிக்கிறத வச்சு நானே நல்லா வாழ முடியும். உனக்கெல்லாம் வாயிலே சூடு வைக்கணும். கல்யாணத்தை பத்தி பேசுனா பிரிஞ்சு போறத பத்தி பேசுற பத்தியா? அம்மா, இவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்பெல்லாம் யாருமா சரியா இருக்கா? நம்ம தான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அப்படிங்கிற பாருடா, வளர்ப்பு மாவ சொன்னோடனே யோசிக்கிறத பத்தியா? ஓய் ஆறுமுகவல்லி, எனக்கு மாப்பிள்ளை பாக்குறது இருக்கட்டும், முதல்ல அவளுக்கு தேடி பாரு. ஆத்தி, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீ ஆச்சு, உங்க அம்மாவாச்சு. போ. ஹலோ ஹலோ, கேசவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுறமா? சொல்லுங்க சார். ஏம்மா, இங்க ஒருத்தன் யாரு பேருன்னு தெரியல, ஊருன்னு தெரியல, பாக்கெட்ல விசிட்டிங் கார்டுல உன் நம்பர் தான் இருந்துச்சு. யார் உனக்கு தெரிஞ்சவனா? ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சவர் தான். நீ முதல்ல கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாமா. ஓகே சார். என்னடி இவன் கல்யாணம்னு சொன்னோன்னே இந்த ஓட்டம் வர்றா? நானே இப்படிதான் ஓட போறேன். அப்படியே எங்கேயாவது கண்காண இடத்துக்கு ஓடிடு. இல்லைன்னா ஒழுங்கா நான் பாக்குற பையனை யாராச்சும் சூஸ் பண்ணு. சரி, எனக்கு இட்லி போதும், 2 தோசை கூட. இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கே சரியான திமிரு பிடிச்சதுங்க. அண்ணாச்சி பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போட்டோ வேணா தரேன், டெய்லி உட்காந்து பாரு. அண்ணாச்சி வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதே உன்னை பார்த்துட்டுல எப்படி போவேன்? என்னப்பா நல்லா இருக்கியா? அண்ணாச்சி கேக்குது. சரி ஆர்டர் சொல்லுங்க, வேலை இருக்கு. வாங்கி வச்ச பொருளே அப்படி அப்படியே கிடக்கு. நீ என்னப்பா ஆர்டர் தூக்கி வந்துருக்க? போன வாரம் கொடுத்ததே இன்னும் வைக்கல. சும்மா போவியா? மாட்டீங்களா? எல்லா பெட்டியும் காலியாக தான் கிடக்குது, விற்க மாட்டேங்குதுங்கிறீங்க. வாங்குங்க அண்ணாச்சி. எப்படியும் வாரம் நீ தான் நிற்க போற. சரி எழுதிக்க. இருங்க கடல மிட்டாயி, தேன் மிட்டாயி. இருங்க அண்ணாச்சி. சொல்லுங்க. கடல மிட்டாயி, தேன் மிட்டாயி, எள்ளு மிட்டாயி, பொரியல்ல மைசூர் பாக்கு. பொரியல் இருந்தா போட்டுக்க. ஓகே. அப்புறம் என்ன? அவ்வளோதான் அண்ணாச்சி. போதுமா அண்ணாச்சி? நம்மகிட்ட புது ஐட்டம் ஒன்று வந்திருக்கு அண்ணாச்சி. ஐட்டமா? என்ன ஐட்டம்? அதான் அந்த அச்சு முறுக்குல பாம்பு தவளை எல்லா டிசைன்ல வந்திருக்கு. வாங்கி வச்சு பாருங்க. ஒருத்தன் போனாரம் கொடுத்தேன் தேல் மிட்டாயின்னு 7 புள்ளி சைஸ்ல. அவனும் உன் பேரை சொல்லி தான் வந்தேன். நீ வேணும்னா அந்த தேல் மிட்டாய் எடுத்து வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்க. ஓ வம்சம் நல்லா தேல் இருக்கு. மிட்டாயா? அண்ணாச்சி நம்ம கிட்ட நமக்கே போடுது. சரி விடுங்க, ஆர்டர் சொல்லிட்டேன், பசங்க வந்துடுவாங்க. கரெக்டா? ஏய், என்ன கடலை மிட்டாய் முதல்ல காசு கொடுத்துட்டு போ. சாரி அண்ணாச்சி, மறந்துட்டேன். வச்சுட்டேன் அண்ணாச்சி. கரெக்டா? சரி அண்ணாச்சி, பாய். ஏம்மா, யாருமா இவன்? அவன் பாட்டுக்கு ட்ரெயினில் குதிக்க பார்க்குறான். சுற்றி இருந்தவங்களாம் காப்பாற்றி கொண்டு வந்து ஸ்டேஷனில் விட்டாங்க. பொம்பளை பிள்ளையா இருக்க, ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையக்கூடாதுன்னு பார்க்குறேன். கூட்டு போய் முதல்ல நல்ல புத்தி சொல்லு.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான்லாம் எவ்வளோ சாப்பிடுவேன் தெரியுமா? இது ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எழுந்திருக்கணும். சரியா? சாப்பிடுங்க. ஹலோ, எங்க போறீங்க? இங்க வாங்க. உள்ளே இருங்க. போங்க போங்க. எவ்வளோ அண்ணா? 130 ரூபாமா. வாங்க. ம். ஹாய் ஃபாதர், எப்படி வாங்க இருக்கீங்க? வாங்க பாப்பா, நல்லா இருக்கேன். சரி, நீ எப்படி இருக்க? ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க அங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஃபாதர்ட்ட பேசிட்டு வரேன். நல்லா போகுது ஃபாதர். சீக்கிரமாவே ப்ராஜெக்ட்டை முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் ஃபாதர். முடிச்சுட்டு ஃபாரின் போலான்னு இருக்கேன். எது பண்றதா இருந்தாலும் நல்லபடியா பார்த்து பண்ணுமா. ஃபாதர், என்னம்மா? நான் கால்ல சொன்னேன்ல, அந்த பையன் அவர்தான். அவருக்கு பர்சனலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல. இப்போதைக்கு அவருக்கு யாரும் இல்லைன்ற டீட்டெயில் தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் அவரை பார்த்துக்க முடியுமா? இத போய் கேட்கணுமா செரின்? நான் தங்க வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் ஃபாதர். ஆமா, யார் அவங்க? இப்போ கார்ல போனாங்களே. அவரா? அவர் ஒரு பிசினஸ் மேன், ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம ட்ரஸ்ட்டுக்காக டொனேஷன் பண்ணிட்டு போறாரு. அவர் ஃபேமிலியா டூர் போயிட்டு வரும் பொழுது அவங்களுடைய மகன் அவங்க கண்ணெதிரிலேயே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறந்துட்டாரு. அதை பார்த்து அவங்களுடைய ஒய்ஃப் சுய நினைவை இழந்து பாஸ்ட்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை பார்த்தாலும் என் மகனை பார்த்தீங்களா, என் மகனை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க போல இருக்கு. அதனால தான் அவரு இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே வாழ முடியும்னு புலம்பிட்டு போறாரு மனுஷன். கர்த்தர் தான் அவங்கள காப்பாற்றணும். இவ்வளவு மன கஷ்டத்துலையும் அவர் வந்து நம்ம ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுத்துட்டு போறாரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஆண்டவர் தான் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். நானும் டொனேஷன் கொடுக்க தான் வந்திருக்கேன். நான் கடவுளை நம்புறேன், ஆனால் அதை விட ஜாஸ்தியாக மனுஷங்களை தான் நம்புறேன். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே அந்த கடவுள் அந்த பெரியரோட லைஃப்பை எதை வச்சு சரி பண்ணுவாருன்னு தெரியல. ஓகே ஃபாதர், நான் எதுக்கும் வரேன். கவலைப்படாத. காட் bless you. ஹலோ, என்ன யோசனை? நான் ஃபாதர் கிட்ட உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். நீங்கள் இங்கே தாராளமாக தங்கலாம். ஃபாதர் உங்களை நல்லா பார்த்துப்பாரு. அப்புறம் உங்கள் ஃபோனை நீங்கள் ட்ரெயினில் மிஸ் பண்ணிட்டீங்க. நான் தான் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு உங்களை பார்க்க வரப்போ நான் வந்து தரேன். ம். யோ ஜோசஃபு, என்னையா பழக்கடை போட்டதுலேருந்து போகிற வர ஆன்ட்டியெல்லாம் சைட் அடிக்கிறியா? இந்த காயினை நான் சாகிற வரைக்கும் உன் ஞாபகார்த்தமாக வச்சுருப்பேன்.
போகலாமா? ம். ஹலோ மேடம், கொஞ்சம் இறங்குறீங்களா? என்ன பார்க்குற? உன்னதான், இறங்கு. நீங்கள் போங்க பிரதர், நாங்கள் பார்த்துக்குறோம். ம் போங்க. என்ன நீ எவன் கூட வண்டியில் போயிட்டுருக்க? சொன்னால் நான் வந்து இறக்கி விட போகிறேன். சரி வா. என்ன? நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல உன்னை விட மாட்டேன்னு. அது என்னடி லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும் ரகட் பாய் எதிர்பார்க்குறீங்க, இப்போ என்ன கசக்குதா? வந்து வண்டியில் ஏறு. வந்து வண்டியில் ஏறு. இல்ல ஆகாஷ், பயமா இருக்கு. என்னது? வாடி. இப்போ நான் போக வேண்டிய பாதை அது. ஆனா நம்ம போக வேண்டிய பாதையை கூட ஒருத்தவங்களுக்காக மாத்திக்கிறோம் அப்படின்னா அந்த ஒருத்தருக்காக நம்ம லைஃபே கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். அதையே அவங்க தப்பா யூஸ் பண்ணிட்டு அதுதான் லவ்னு நம்மளே நம்ப வைப்பாங்க. நம்மளும் அதை அவங்களுக்காக முட்டாள் மாதிரி நம்பி நம்மளே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிப்போம். அப்போவே நம்மளும் முட்டாள் ஆயிடுறோம். இவ எதுக்கு கால் பண்ணுறா? என்னாச்சு? முன்னாடி போ. அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிய, ஞாபகம் இருக்கா? ம்? ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட டெஃபினிஷன் இல்லாமல் இருக்கணும்னு. இன்னைக்கு ட்ரை பண்ணலாமா? ம் சரி எடு. ஹலோ, என்ன சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கேன்? நான் தான் அவளோட இருக்கேன்னு தெரியும்ல. சரி என்ன, சீக்கிரம் சொல்லு. அப்படியா? இன்னைக்கே போகணுமா? சரி ஏறி ஏதாவது சொல்லிட்டு வரேன். இறங்கு, இறங்குடி. இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா? ம்ஹும். அப்போ நான் பேசினது உனக்கு தெரியல, அப்படிதானே? திமிரு. சரி நீ அப்படியே நடந்து போ, அப்பதான் கொழுப்போட கொஞ்சம் திமிரும் குறையும். அவங்க தான் உலகம்னு இருந்தா அப்படிதான். இப்படி நடு ரோட்ல தான் நம்ம நிக்கணும்.